Good morning to all. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல discrete random variable ப்ராப்ளம்ஸ் போட போறோம். discrete random variable வச்சு ப்ராப்ளம்ஸ் போட போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க, இந்த மாதிரி டேபிள் காலம் கொடுத்திருப்பாங்க. இப்போ xங்கிறது random variable கொடுத்திருக்காங்க. இது discrete-ஆ கண்டினியூஸா தெரியாது. அப்புறம் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. ஒன்னு pmf னு கொடுத்திருக்கணும், pdf னு கொடுத்திருக்கணும். ரைட். அப்புறம் இந்த டேபிள் காலம் கொடுத்திருப்பாங்க. இதுல வந்து என்னது x வந்து இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்போ நம்ம இப்போ x வந்து ஒன்று டிஸ்கிரீட் ஆர் கண்டினியூஸ் கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை, அதை வச்சு எழுதிடலாம். இந்த இடத்துல பிடிஎஃப் ஆர் பிஎம்எஃப் கொடுத்தாலும் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் இந்த எஃப்எக்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்காங்களா, எக்ஸ் வந்து இந்த மாதிரி எக்ஸ் சம் இண்டிவிஜுவல் வேல்யூ எடுத்துச்சுன்னா அதுக்கு டிஸ்கிரீட் ரேண்டம். இப்போ எக்ஸ் வந்து ஒரு இன்டர்வல் டிஃபைன் ஆயிருந்துச்சுன்னா அது வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். அதை வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம், டிஸ்கிரீட்டாக கண்டினியூஸாக நம்ம வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். இப்போ இது ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, அதாவது பிடிஎஃபாக இருக்கும், பிஎம்எஃப்னு கொடுத்தாச்சு, கே வெளியே கேட்டிருக்காங்க. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒன்றுன்னு எடுத்துக்கலாமா? எல்லா ப்ராபபிலிட்டியும் ஆட் பண்ணி ஒன்றுன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் வேரிஸ் ஃப்ரம் 0 to 7 எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம ஒன்றுன்னு எடுத்துடலாம். அப்போ என்ன வரும், இது என்னது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். கேக்கு என்னது 1/10 -1. ஸோ கேக்கு -1 வராது, அதாவது நெகட்டிவ் வந்தால் நாட் அலோட், அப்படி கிடையாது. ரைட்டா? கேங்கிறது இங்கே ஒன் ஆஃப் த ப்ராபபிலிட்டி. ஓகே, கே இந்த ப்ராபபிலிட்டினால அதை ரிஜெக்ட் பண்ணுறோம். ரைட்டா? ஸோ சும்மா நெகட்டிவ் வந்தால் ரிஜெக்ட் பண்ண அப்படி கிடையாது. கேங்கிறது இந்த இடத்துல நமக்கு என்ன ஒரு ப்ராபபிலிட்டியாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா அதை நெகட்டிவ் எடுத்துக்க மாட்டோம். ரைட்டா? ஸோ கேக்கு 1/10. ஓகே, ஸோ 1/10 இதில் ப்ளேஸ் பண்ணி தான் முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன கண்டிஷன்னா, இப்போ இது கொடுத்துருக்காங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் than or equal to a, அதோட இஸ் கிரேட்டர் தென் 1/2. அதாவது ஏங்கிறது இந்த எக்ஸ் வரைக்கும் 1லேருந்து 0லேருந்து 7 வரைக்கும் இருக்குமா, இதுலேருந்து என்ன வேல்யூவை செலக்ட் பண்ணி போட்டால் அந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ 1/2 விட அதிகமாக இருக்கும். அந்த ஏ வந்து மினிமமாக இருக்கக்கூடிய ஏ கண்டுபிடிக்கிறோம். இது ஈஸி தான், பாருங்கள் உங்களுக்கே புரிஞ்சிடும். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபஸ்ட்டு 0 வரும் தான் செக் பண்ணலாமா. 0 கொடுத்தா 0, 1/2. இப்போ 0 இங்கே 1/2 கம்பேர் பண்ணுவோம், 1/2 பெருசு. அப்போது இந்த ஸோ ஏ கேனாட் பி 0. அப்போ அடுத்து 1 செக் பண்ணுவோம். 1னா இந்த கே மட்டும் வரும், கேக்கு வந்து 1/10. ஸோ இது கிரேட்டராக இருக்கிறதுனால சாட்டிஸ்ஃபை பண்ணல, அதனால் ஏ கேனாட் பி 1, கேனாட் பி 2, கேனாட் பி 3. 3க்கு என்ன வரும்னா இங்கேயும் 1/2 கொடுத்துருக்கிறது 1/2. அப்போது ரெண்டு சேம் நம்பர் வந்து லெஸ் தென் கிரேட்டர் தென் கம்பேர் பண்ண முடியாது, ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் லெஸ் தென் கம்பேர் பண்ண முடியாது. அப்போது 3யும் வராது. அடுத்து 4க்கு பார்த்தீங்கன்னா 4க்கு வந்துடும். இப்போ 4க்கு வந்துடும், அதேமாதிரி 5க்கு வந்துடும். ஏன் 4க்கு வருதுன்னா அப்புறம் இது கூட நம்ம என்ன பாசிட்டிவ் நம்பர் ஆட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகே, அதனால் 5, 6, 7க்குலாம் வந்துடும். ரைட்டா? அப்போது நம்ம மினிமம் வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ ஏ வந்து 4. ஸோ இது ஒரு நைஸ் கொஸ்டின், பார்த்துக்கலாம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின் மட்டும் நம்ம போடுவோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பிஆர்ஃபிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி மாற்றி கொடுப்பாங்க, நம்ம தான் நம்ம கரெக்டாக இருந்துக்கணும். ஓகேங்களா? பிஆர்ஃபிக்ஸ்னு கொடுத்தாச்சு. இது வந்து என்னது, இப்போ பார்க்குறோம் எக்ஸ் டெக்ஸ் டிஸ்கிரீட் வேல்யூ. அப்போ இது வந்து எக்ஸ் இஸ் ஏ டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா இது அப்படியே டேபிள் காலமாக கன்சிடர் பண்ணிடலாமா, அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எக்ஸ் இது ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ். ஓகே, அல்லது எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதிக்கலாம், ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று எழுதிக்கலாம். இப்போ எக்ஸ் டேக்ஸ் த வேல்யூ 1, 2, 3, 4, 5. கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி இஸ் எக்ஸுக்கு 1 அசைன் பண்ணால் 1/15, 2/15, 3/15. இதெல்லாம் கேன்சல் பண்ண வேண்டாம், சரிங்களா? 4/15, 5/15. ரைட்டா? இப்போ ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன, ப்ராபபிலிட்டி வந்து எக்ஸ் 1 ஆர் 2, 1 ஆர் 2. அப்போ 1 இருக்கலாம் அல்லது 2 இருக்கலாம். அப்போ என்னது, ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, இது ரெண்டு என்னது ஆக்சுவலாக இது வந்து என்னது ஏ யூனியன் பி மாதிரி வரும், ரெண்டு டிஸ்ஜாயின்ட் ஈவென்ட்னால நம்ம இப்படி எழுதிக்கிறோம். ரைட்டா? ஸோ 1ஓட ப்ராபபிலிட்டி என்ன வரும், 1/15. 2ஓட ப்ராபபிலிட்டி வந்து 2/15. ஸோ 3/15 கேன்சல் பண்ணால் 1/5. நெக்ஸ்ட் இந்த மாதிரி கேட்குறாங்களா, இந்த மாதிரி கேட்டால் நம்ம என்ன பண்ணணும்னா 1/2 ஆக்சுவலாக இது கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி such that x greater than 1. ரைட்டா? இப்போ நம்ம இப்படி எழுதக்கூடாது, நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணோம், அந்த ஃபார்முலா இருக்குல்ல, ப்ராபபிலிட்டி ஆஃப் a/b, a is given that b, ப்ராபபிலிட்டி ஆஃப் a intersection b is divided by p of b provided p of b is non-zero. ஓகே, ஸோ அதை யூஸ் பண்ணுவோம். அப்போது இப்போ எப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் 1/2 x less than 5/2 intersection x greater than 1. இப்போ இது ரெண்டு இதுக்கு intersection by probability of x greater than 1. ரைட்டா? ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும், நம்பர் லைன் வச்சு தான் பார்க்கணும். இல்லைங்களா?
ஓகே. அதாவது எக்ஸ் பாருங்கள், இது அதாவது டிஸ்கிரிட் வேல்யூ தானே. இப்போ டிஸ்கிரிட் வேல்யூ, இப்போ இதை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய எக்ஸ் வேல்யூ என்னது, இதை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய எக்ஸ் வேல்யூ என்னது, 1 சாட்டிஸ்ஃபை பண்ணுமா, 1/2 1 சாட்டிஸ்ஃபை பண்ணும், 2 சாட்டிஸ்ஃபை பண்ணும், 1 2 மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும். எக்ஸ் கிரேட்டர் தென் 1 என்ன வரும், 2 3 4 5. அப்போ ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் என்ன வரும், 2 ஒன்லி. ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் வந்து 2 மட்டும் வரும். ஓகே. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. இதுக்கு வந்து எக்ஸ் கிரேட்டர் தென் 1 வந்து இந்த 4 பேர் வந்துடுவாங்க. ஓகே. ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2, ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3, ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4, ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. ஓகேங்களா, ரைட். இப்போ நமக்கு ப்ராபபிலிட்டி எக்ஸ் ஈக்குவல் 2 தெரியும், 2/15. ஸோ இதுதானே, இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். 2லேருந்து 3 4 5, 2 3 4 5. அப்போ எவ்வளோ வரும் பாருங்கள், 5 10 14, 14/15. ஸோ கேன்சல் பண்ணுறோம், 1/7 வரும். ஓகேங்களா, ஸோ கரெக்ட். அடுத்த கொஸ்டின் என்னென்னா, அடுத்து என்ன, ஃபைண்ட் த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேட்குறாங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேட்குறாங்க, அது எப்படி பண்ணணும்னா, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எப்படி பண்ணணும்னா, இப்போது டேபிள் உட்காந்து எழுதிக்குவோம். ஸோ இங்கே எழுதி முடிச்சிடலாமா, ஸோ டைம் ஆகும் பாருங்கள். இப்போது P of x, probability of x is equal to x. 1 2 3 4 5. அப்போ 1/15, 2/15, 3/15, 4/15. ஸோ அங்கே திருப்பி எழுதியிருக்கா, நான் இங்கே அப்படியே எழுதியிருக்கேன். ரைட். இப்போது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேட்குறாங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் என்ன அர்த்தம்னா, ஒரு ஒரு ஃபங்க்ஷன் ஃப்ரம் ரியல் நம்பர் ஆர் டு 0,1 போகக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனாக தான் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அப்போது எஃப் வந்து ஒவ்வொரு ரியல் நம்பருக்கும் எஃப் வந்து என்னது, சம் வேல்யூவை இதுக்கு அசைன் பண்ணோம். அப்போது ஒவ்வொரு ரியல் நம்பருக்கும் நம்ம, சரிங்களா, டொமைன் வந்து எஃபோட டொமைன் வந்து ஆர். அப்போது எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஃபார்முலா என்னென்னா, ஃபார் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர், ஈச் x belongs to R, f of x is equal to probability of x less than or equal to x. This is the formula. ஓகேங்களா, ரைட். இப்போ நம்ம என்ன, ஒவ்வொரு எக்ஸும் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை நான் ஒன்று பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபார் அவர் எக்ஸ் லைஸ் பிட்வீன் -∞ to x less than 1. ஸோ இந்த இன்டர்வலில் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன ஆகுன்னு நான் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு. அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, ஃபார் அடுத்தது 1ஐயும் சேர்த்துக்கிறேன், எக்ஸ் லெஸ் தென் 2ல் இந்த fx என்ன எடுத்துன்னு பார்க்க போகிறேன். அடுத்து அதே மாதிரி 2x லெஸ் தென் 3 இதில் fx என்னன்னு பார்க்க போகிறேன். ஃபார் 3x லெஸ் தென் 4. ஓகே, அதில் என்னென்னு பார்க்கணும். ஃபார் 4x லெஸ் தென் 5, அப்புறம் 5க்கு மேலே ஃபார் 5x to infinity. ஸோ இதெல்லாம் நான் என்ன பண்ணேன், இந்த வேல்யூலாம் பார்க்கணும். அப்போ ஃபுல் இன்டர்வல் கவர் ஆகிடும். -∞ to +∞ கண்டினியூஸாக வேல்யூ எடுத்துருவோம். 1 2 இன்க்ளூட் பண்ணுவோம், 3. ஸோ கண்டினியூஸாக எடுத்தாச்சு. ஒவ்வொரு வேல்யூக்கும் நம்ம என்ன சொல்லணும்னா, அதுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் அலாட் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபார்முலா போடலாமா. ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் அப் டு எக்ஸ் வரைக்கும் நம்ம எடுக்கணும். ரைட்டா. இப்போ நம்பர் லைனில் ப்ளாட் பண்ணுவோம். ஓகே, இது -∞, இது +∞, 1 இங்கே இருக்கும். இப்போது எக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 1. அப்போ நம்மளோட எக்ஸ் வந்து இதை 1க்கு பக்கத்தில் இங்கே ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்னென்னா, ப்ராபபிலிட்டி வந்து நம்ம இந்த ரீஜியனில் கண்டுபிடிக்கிறோம். இப்போ இந்த ரீஜியனில் என்ன, ஸோ நமக்கு ப்ராபபிலிட்டி இந்த 1ல் தான் டிஃபைன் ஆகிருக்கும். அப்போது ப்ராபபிலிட்டி 0. அடுத்தது 1 to 2. 1 to 2 போது -∞, 1 2. ரைட்டா. ஸோ நம்மளோட எக்ஸ் எங்கே இருக்குன்னா 1லேருந்து 2. அப்போ 1ஐ தாண்டி எக்ஸுக்கு 2க்கு முன்னாடி இந்த இடத்துல வச்சுக்குவோம். ரைட்டா. அப்போ நமக்கு ப்ராபபிலிட்டி வந்து இந்த பாயிண்டில் மட்டும் தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ரைட்டா. இப்போ எக்ஸ் வந்து 2க்கு முன்னாடி இருக்குது. அப்போது இந்த பாயிண்டில் மட்டும் டிஃபைன் பண்ணியிருக்கோம். அப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மட்டும் டிஃபைன் ஆகும். ரைட்டா. மற்ற எல்லா இடத்துலையும் 0 ஆயிரும். அப்போ ப்ராபபிலிட்டி எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு எழுதியிருக்கோம், 1/15. ஓகேங்களா. அடுத்து என்ன பண்ணுவோம்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த இப்போ 2லேருந்து 3 வரைக்குமா, -∞. ஸோ 1 இங்கே இருக்கும், 2 இங்கே இருக்கும், 3 இங்கே இருக்கும். அப்போது நம்மளோட எக்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும். நம்ம இங்கேருந்து இது இங்கே வரணும். அப்போது இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி டிஃபைன் ஆகிருக்கும், இந்த இடத்துல டிஃபைன் ஆகிருக்கும், வேறு எங்கேயுமே டிஃபைன் ஆகிருக்காது. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2.
ஸோ சிலவங்க இந்த மாதிரி டேரெக்டாக எழுதியிருப்பாங்க. ஓகே, இதெல்லாம் எழுத மாட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக டெஃபினேஷனை ஃபாலோ பண்ணி தான் நம்ம எழுதணும். இப்போ 1 into 2 ஆட் பண்ண வரும், 1 into 2 ஆட் பண்ணால் 3/15. அடுத்து f of x, அதே மாதிரி போட்டோம்னா என்ன வரும், ப்ராபபிலிட்டி ஆஃப் x ஈக்குவல் டு 1, ப்ராபபிலிட்டி ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு 2, ப்ராபபிலிட்டி ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு 3. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டேரெக்டாக 1க்கு மட்டும் அலாட் பண்ணியிருப்பாங்க. அப்போ 3 ஆட் பண்ணுவோமா, இப்போ 3 வந்துடுச்சு. இப்போ 6/15 வந்துடும். அதே மாதிரி இங்கே எழுதும்போது என்ன வரும்னா 6 வந்ததுக்கப்புறம் 10/15 வந்துடும். அடுத்து லாஸ்ட்டுக்கு எழுதும்போது 15/50. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதி தான் எழுதணும். ஓகேங்களா, ரைட். ஸோ இதுதான் இப்போ f of x என்ன வரும்னா இப்படி ஒரு இது மாதிரி எழுதி 0 -∞ x less than 1, 1 x less than 2, 2 x less than 3, 3 x less than 4, 4 x less than 5, 5 x less than infinity. இப்போ எல்லா ரியல் நம்பருக்கும் நம்ம கொடுத்துருவோம். இப்போ இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0க்கு இது இன்டர்வல் 0, இதில் 1/15, அடுத்ததில் வந்து 3/15, அடுத்ததில் 6/15, அடுத்ததில் 10/15, அதில் 1. ஓகேங்களா, ஸோ இப்போ ஒரு ஷார்ட்கட் பாருங்கள். ஒன்று இப்படி எழுதலாம். இப்போ ஷார்ட்கட் பாருங்கள். இப்போ அந்த பிஎம்எஃப்லேருந்து டேரெக்டாக நம்ம எப்படி எழுதலாம், இங்கே பாருங்கள். டேரெக்டாக எப்படி எழுதலாம்னா வெரி சிம்பிள். ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி 0, ஓகே, 5க்கு அப்புறம் 1, இது ரெண்டையும் போட்டுக்கோங்க, ரைட்டா. இதுக்கு முன்னாடி 0, இதுக்கு அப்புறம் 1, ரைட்டா, ரைட். இப்போ இது 2. இப்போது இந்த இதை எழுதிக்கிறீங்க, இந்த இதை எழுதிட்டு இந்த இன்டர்வல் எழுதிட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே எழுதிடுங்க, 1/15 எழுதிடுங்க. ஓகே, செகண்ட் ஒன்றுக்கு இது 2 ஆட் பண்ணி எழுதிடுங்க, தேர்டுக்கு இது 3 ஆட் பண்ணி எழுதிடுங்க, ஃபோர்த்துக்கு இது 4 ஆட் பண்ணி எழுதிடுங்க. ஸோ இவ்வளோதான். ஸோ நம்ம இப்படி உட்காந்து தேவையில்லாமல் எழுதணும் அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. டேரெக்டாக ஸோ பிஎம்எஃப் கொடுத்தாலும் டேரெக்டாக என்ன பண்ணலாம், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி டேரெக்டாக எழுதிக்கலாம். ஸோ இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க, முக்கியமானது. புரியுதுங்களா? ஸோ பிஎம்எஃப்லேருந்து நம்ம எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வரும். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஜஸ்ட் அப்படி ஆட் பண்ணிகிட்டே போகணும், சரிங்களா. இதே இது இங்கேருந்து இங்கே வரணும், அப்படியே சப்ராக்ட் பண்ணிட்டு போகும். அது ரிவர்ஸ் பார்ட். ஓகே, ரைட். இப்போது இது ஒரு ரிவர்ஸ் பார்ட் பாருங்களேன். சப்போஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டாங்க, நான் இங்கேருந்து இங்கே வரணும். அப்போ நான் என்ன பண்ணணும்னா இது கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 தான் டிஃபைன் ஆகும். அப்போ வரிசையாக 1 2 3 4 5 எழுதிடுவேன். ஓகே, 1 2 3 4 5 எழுதிடுவேன். வரிசை எழுதிட்டு ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, இங்கே 1 இருக்கா, 1/15, அதை அப்படியே நான் காப்பி பண்ணியிருப்பேன். அடுத்து என்ன பண்ணுவேன், இதுலேருந்து நான் சப்ராக்ட் பண்ணியிருப்பேன். ஏபி மாதிரி தான். இதுலேருந்து சப்ராக்ட் பண்ண வரும் 2/15. அதான் இதுலேருந்து சப்ராக்ட் பண்ண வரும் 3/15. இதுலேருந்து சப்ராக்ட் பண்ண வரும் 4/15. இதுலேருந்து சப்ராக்ட் பண்ண வரும் 5/15. ஸோ இது ஒரு ஷார்ட்கட். புரியுதுங்களா? அப்போது பிஎம்எஃப்லேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வர தெரியணும் டேரெக்டாக. ஓகே, ஆக்சுவலாக நம்ம டிஸ்கிரிட்டில் டேரெக்டாக வந்துடலாம். பட் கண்டினியூஸுக்கு நிறையா ஒர்க் இருக்கும், இன்டகிரேஷன் வச்சு தான் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கொடுத்தா நம்ம என்ன செய்யணும், பிஎம்எஃப் கண்டுபிடிக்க தெரியணும். ஓகே, ஸோ இது ஒரு முக்கியமான கான்செப்ட். ஓகே, டேரெக்டாக கண்டுபிடிச்சி இந்த மாதிரி வளவலன்னு எழுதாது. டிஸ்கிரிட் தான், நமக்கு தான் ப்ராசஸ் தெரியும்ல, டிஸ்கிரிட் தானே இந்த மாதிரி வளவலன்னு எழுதாமல். ஸோ டேரெக்டாக அப்படி எழுத பாருங்கள். ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் திஸ் ஓவர். கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பிஎம்எஃப் கொடுத்துருக்காங்க. பிஎம்எஃப் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் கொடுத்துருச்சு. ஓகே, ரேண்டம் வேரியபிள் எக்ஸ்னு வச்சுக்குவோம். எக்ஸிஸ் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியாச்சு. கொடுத்துட்டு எக்ஸ் டேக்ஸ் 0 1 2ல் எஃப் ஆஃப் எக்ஸ் டேக்ஸ் திஸ் ஃபங்க்ஷன் இது கொடுத்துருச்சு. இப்போ கே வேல்யூ கேட்டிருக்காங்களா. இப்போ கே ஆக்சுவலாக நம்ம இதை டேபிளில் கலவணும். இப்போ கே வேல்யூ கேட்டிருக்காங்க. கே வேல்யூ கேட்டால் என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் ஆட் பண்ணி 1 எடுத்துக்குமா, எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். அப்போது ஸோ எக்ஸுக்கு ஃபஸ்ட் நான் 0 கொடுக்குறேன். அப்போ 0 + 1 1/k. ஸோ அடுத்து 1 கொடுக்கும்போது 2/k, 3 கொடுக்கும்போது ஸோ 2 கொடுக்கும்போது 2 + 1 5, 5/k. அப்போ 8/k கே வேல்யூ எனக்கு கிடச்சிரும். இதை நான் அப்படியே என்ன செய்ய, ஒரு டேபிளர் கலமாக மாற்றிடுவேன். இது அப்படியே நான் வந்து ஒரு டேபிளர் கலமாக மாற்றிடுவேன். எக்ஸு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் எக்ஸ். எக்ஸ் டேக்ஸ் வேல்யூ 0 1 2. ஸோ அதர்வைஸ் 0, அதை நம்ம எழுதணும் அவசியம் கிடையாதுட்டா. இப்போ எக்ஸ் 0 கொடுக்கும்போது என்ன வந்திருக்குன்னா, அதாவது x² + 1 ஆக்சுவலாக இந்த நம்பர் 1/k. கேக்கு 8னா 1/8. இப்போ 2/k, கேக்கு 8 அலாட் பண்ணால் 2/8. கேக்கு நான் இது பண்ணால் 5/8 வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட பிஎம்எஃப். த பிஎம்எஃப் ஆஃப் எக்ஸ், ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் திஸ். இப்போ நான் என்ன பண்ணணும்னா
இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் இப்போ இதெல்லாம் ஈஸி தான். ஓகே, செகண்ட் இது ப்ராபபிலிட்டி எக்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 1 ஈஸி தான். ஓகே, 1 1க்கு மேலே 1 1க்கு மேலே ரெண்டே ஆட் பண்ணி போட்டால் முடிஞ்சு போச்சு. ஸோ 7/8 முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம என்னோட தேர்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ஸோ அது நான் டேரெக்டாக ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன். நான் எப்படி என்ன சொல்லியிருந்தேன்னா எஃப் ஆஃப் எக்ஸு ஸோ -∞ எக்ஸு லெஸ் தென் 0 0 எக்ஸ் லெஸ் தென் 1 1 எக்ஸ் லெஸ் தென் 2 2 to இன்ஃபினிட்டி. ஸோ இப்போ எல்லா ரியல் நம்பருக்கும் எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் இங்கே எப்பவுமே 0 வந்துடும், இது எப்பவுமே 1 வந்துடும் 2க்கு மேலே போகும்போது. ரைட்டா? ஸோ இவங்க என்ன பண்ணால் ஃபஸ்ட் நம்பரை ஃபிக்ஸ் பண்ணிங்க 1/8. செகண்ட் நம்பரை இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணுங்க 2/8 ஏபி மாதிரி தான். ஏபியில் டிஃபரன்ஸ் காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்குமா அதே தான் கான்செப்ட். ஸோ 1/8 ஸோ 1/8. அடுத்து இதிலிருந்து சப்ராக்ட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் 3/8. ஸோ திஸ் இஸ் த அவர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஃபார் எக்ஸ். ஓகேங்களா? ரைட். ஸோ இது ஒரு முக்கியமானது. அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் மாட்லஸ் எக்ஸு லெஸ் தென் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ பொதுவாக மாட் எக்ஸ் லெஸ் தென் ஏன்னு அர்த்தம்னா பொதுவாக மாடு எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தென் பி அப்படின்னு அர்த்தம்னா இஸ் ஈக்குவலன் டு எக்ஸ் மைனஸ் ஏ பி மைனஸ் பி. இப்போ எக்ஸ் ஏ ஆட் பண்ணும்போது ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு வந்துடும். இல்லைங்களா? ஸோ இதை தான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் இதை எப்படி எழுதிக்கலாம்னா எக்ஸு 1 - 1. ஓகே, இப்போ 1 - 1 அப்போ நமக்கு 1க்கும் அதாவது என்ன வரும்னா ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 1. அப்போ இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 வருமா? 0 வரும். 0வும் 0 மட்டும் தான் வரும், 1 வராது. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 therefore 1/8. ஓகேங்களா? இப்போ இதே கொஸ்டின் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸு மாட் எக்ஸு கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 1 கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும்? ஆக்சுவலாக இது நெகேஷன் போட்டோம்னா 1 - ப்ராபபிலிட்டி ஆஃப் மாட் எக்ஸு லெஸ் தென் 1 வரும். ஓகேங்களா? ஸோ நமக்கு தெரியும், நமக்கு இந்த காம்ப்ளிமெண்ட்லாம் நமக்கு தெரியும். இப்படி போட்டாங்கன்னா மாட்லெஸ் லெஸ் தென் 1ன்னு தெரியும். இப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் மாட் எக்ஸ் லெஸ் தென் 1 இப்போ எழுதணும் -1 எக்ஸ் லெஸ் தென் 1. அப்போது 1 - ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போது 1 - 1/8. ஸோ ஆன்சர் இஸ் 7/8. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இல்லை ஓகே, இல்லைன்னா எப்படி பாருங்கள், இந்த இதை எதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணும் பாருங்கள். 0 சாட்டிஸ்ஃபை பண்ண 0 நாட் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 1 இது வராது. அடுத்து 1 வரும். அப்போ 1 வந்து அப்போ 1ஓட ப்ராபபிலிட்டி எழுதியிருக்குங்க. அடுத்து 2 சாட்டிஸ்ஃபை பண்ணணும், 2ஓட ப்ராபபிலிட்டி எழுதிருக்கும். இப்போ 2 ப்ராபபிலிட்டி ஆட் பண்ணணும் வரும் 7/8 வரும். 2 ப்ராபபிலிட்டி ஆட் பண்ணால் 7/8. ஸோ 7/8 தான் இங்கே ஆன்சர். ஓகேங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். என்னென்னா 6 டைஸ் அதாவது 6 சைடட் டைஸ் வந்து இருக்குது. அதில் வந்து 6 ஃபேஸஸ் இருக்குது. ஒவ்வொரு ஃபேஸஸ்லேயும் நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரே ஒரு ஃபேஸில் வந்து 1 கொடுத்துருக்காங்க, 2 ஃபேஸில் வந்து 2 2ன்னு கொடுத்துருக்காங்க, 3 ஃபேஸில் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, மிச்சம் 3 ஃபேஸ் இருக்கும், அதில் 3 3 கொடுத்துருக்காங்க. இப்போ டையை வந்து ரோல்டு ட்வைஸ். இப்போ எக்ஸ் டினோட்ஸ் தி டோட்டல் ஸ்கோர் இன் 2 த்ரோஸ். ஓகே, இப்போ எக்ஸ் வந்து இப்படி இருக்கும். அப்போது இது வந்து ஃபர்ஸ்ட் டைஸோட அவுட்கம்ஸ் 1 2 2 3. செகண்ட் டைஸோட அவுட்கம்ஸ். ஓகே, ஆக்சுவலாக நம்ம இந்த 2 இந்த 2 ரெண்டு வேறு வேறேன்னு நம்ம நினச்சிக்கணும். ஓகேங்களா? இந்த 2 இந்த 3 தான் வேறு வேறு நம்பராக நினச்சிக்கணும். ஸோ என்னன்னா இப்படி பாருங்க, 6 டைஸ் இருக்குது. 6 டைஸ்லேயும் வேறு வேறு கலர் கொடுத்துருவோம். அப்படிங்கும்போது வேறு வேறு சைடு தான் நம்ம பார்ப்போம். புரியுதுங்களா? இப்போது ஒரே கலர் கொடுத்தா நம்ம ரெண்டும் எல்லாம் ஒன்றா தெரியும். இந்த 6 ஃபேஸஸ்லேயும் 6 டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்தாச்சுன்னா இந்த 2 இந்த 2 வேறு வேறையாக தெரியும், இந்த 3 இந்த 3 வேறு மாதிரி தெரியும். ஓகேங்களா? ஸோ அந்த சென்ஸில் நீங்கள் பாருங்கள். ரைட்டா? அப்போது நான் அந்த செட்டுங்கிறத சும்மா எழுதியிருப்பேன், இது சும்மா எழுதியிருப்பேன். ரைட்டா? இப்போ இதில் வந்து ரிப்பிட்டேஷன்லாம் இங்கே அலோவ் பண்ணணும். ரைட்டா? இது வந்து செட்டு. ஸோ இந்த 2 எலமெண்ட்டும் டிஃபரெண்ட் இங்கே. சரியா? இந்த லாஜிக்கல் யோசிக்கலாம் 2 டிஃபரெண்ட், அப்படி யோசிக்கலாம் 2 சேம். ரைட்டா? அப்போ என்ன 36 வரும். இப்போ டோட்டல் ஸ்கோர் வந்து என்னது 2 3 4 5 6. ஓகே, இப்போ 2 என்ன வரும்னா 2க்கு கரஸ்பாண்டிங்காக எத்தனை வேல்யூஸ் இருக்கும்னா 1 மட்டும்தான் இருக்கும். ரைட்டா? இப்போ அப்படி கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும். ஓகேங்களா? ஸோ முக்கியமான இப்போ இதுக்கு நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இப்படி கூட கொஸ்டின் டேரெக்டாக கேட்கலாம். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேட்டால் என்ன பண்ணுவீங்க, வழக்கமாக சொன்னது தான், இது போட்டுடலாம். இது என்ன பண்ணிடலாம்னா இங்கே 1 ஏதோ தப்பாளி இருக்குன்னு -∞. ஸோ இதுக்கு தானே எழுதணும், ஏதோ தப்பாளி இருக்குது, வேறு ஏதோ எழுதியிருக்கேன்.
ஆக்சுவலாக என்னென்னா எஃப் ஆஃப் எக்ஸ் எழுத போகிறோம். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஃபார் திஸ் வேரண்டால். அப்போ என்ன பண்ணோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் டேரெக்டாக எழுத சொன்னேன். ஸோ 2க்கு முன்னாடி அது மைனஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து எக்ஸ் லெஸ் தென் 2 எக்ஸ் லெஸ் தென் 3 எக்ஸ் லெஸ் தென் 4 எக்ஸ் லெஸ் தென் 5 இப்போ 5 எக்ஸ் லெஸ் தென் 6 அப்போ 6க்கு மேலே. ஓகே. ஸோ அப்போ என்ன வரும், ஃபஸ்ட்டு இதுக்கு 0 இங்கே 1 2 3க்கு என்ன பண்ணுவோம்னா அது ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி 1/36. அடுத்ததுலேருந்து சப்ராக்ட் பண்ணுவோம் 3/36. இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணுவோம் 6/36. ஓகே. இதுக்கு நெக்ஸ்ட் இங்கேருந்து சப்ராக்ட் பண்ணுவோம் 2/36. காணோம் 2 3 4 5 6 ஆக்சுவலாக 9 10 14 16 2 3 4 5 என்ன தப்பு. ஓகே. 1/36 3/36 4/36. இது ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். 3/36 4/36 நெக்ஸ்ட் 2/36. ஓகே. என்ன நடந்திருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு 0 இந்த நம்பர் நான் எழுதிட்டேன். இதுலேருந்து கழிச்சு வர நம்பரை இங்கே எழுதிடுவேன். ஸோ 3/36. இதுலேருந்து கழிச்சு வர்றது 4/36. இதுலேருந்து கழிச்சு வர்றது 2/36. இதுலேருந்து கழிச்சு வர்றது என்ன வரும், இந்த PDF கரெக்டாக 1 செகண்ட். One, 2, 6 1 4 10 12 9. ஸோ கொஞ்சம் பாருங்கள். இது வந்து 1 ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. டூக்கு முன்னாடி ஓகே 2ல் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிடுவோமா. ஏன் எழுதிருந்தோம் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், கழிச்சு போடணுமா. சார் ஸோ 1/8 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக தானே. 2 3 3 4 5 ஓகே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 3/36 4/36 2/36. இது செப்பரேட் பண்ண நெகட்டிவ் வருமே, நெகட்டிவ் வரக்கூடாதுல்ல. இது 1 4 10 12 3/36. சார் நம்ம ஆட் பண்ணுவோம். ஓ சாரி சார். ஸோ நம்ம இது சாரி 1 செகண்ட். ஸோ குழப்பிடுச்சு. ஆக்சுவலாக நம்ம என்ன பிஎம்எஃப்லேருந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் வரும், அப்போ ஆட் பண்ணி போடணும். ஸோ நான் ரிவர்ஸ் பார்ட் போட்டிருக்கேன். டிஸ்ட்ரிபியூஷன் அப்போ ஆட் பண்ணி போடணும். 1 இது இப்போ இது 5 வரும். 1/36 இது 5/36. இது வந்து 15/36. இது வந்து 27/36. ஓகே. இது 36/36 1 வந்துடும். ஓகேங்களா. ஸோ கரெக்டாக தான் நான் வந்து மாற்றி பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து பிஎம்எஃப்லேருந்து
பிஎம்எஃப்லேருந்து எஃப்எக்ஸ் வரும். ஓகே, ஸோ அப்போ நான் ஆட் பண்ணி போடணும். நான் எஃப்எக்ஸ்லேருந்து பிஎம்எஃப் வர ப்ராசஸ் பண்ணியிருக்கேன். சாரி. ஓகே, ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம போடுற வீடியோவை என்ன போடுறோமோ அதை அப்படியே போட்டுருவோம். சரியா, எடிட் பண்ணி போடுற வேலையே இருக்காது. சரிங்களா, ஸோ என்ன பேசுகிறோன்னா அப்படியே நான் வீடியோவை போட்டு விட்ருவேன். ஸோ மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, எடிட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எடிட் பண்ணி போடுறதுனால அவங்க நல்லா நடத்துகிற மாதிரி உங்களுக்கு தோணும், யூ ஃபீல். ஓகேங்களா, ஸோ நான் என்ன எழுதுறேனோ அப்படியே நான் போட்டுருவேன், எடிட்டே பண்ண மாட்டேன். ஸோ வீடியோ எடுத்ததுக்கப்புறம் அப்படியே அப்லோட் பண்ணாது, என்ன இருக்குன்னு நான் கூட பார்க்க மாட்டேன். ரைட்டாக, எடிட் பண்ணுற வேலையே இருக்காது. அதனால் நம்ம வீடியோஸ் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் அந்த இடத்துல ஸ்டக் ஆகிடணுமா. ஸோ இது நம்ம டேரெக்டாக பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ அதனால் அந்த மாதிரி ஸ்டக் இருக்கும். நம்ம சினிமா ஷூட்டிங் மாதிரி எடிட் பண்ணிலாம் போடுற பழக்கமே இருக்காது. ரைட்டா, ஸோ அதனால் அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ரைட், ஸோ இப்போ இது டோட்டல் ப்ராபர்ட்டி 1 இப்படி எழுதிக்கலாம். சி கான்ஸ்டன்ட்னால சம்மேஷனுக்கு வெளியே எடுத்துடலாம். அப்போ எக்ஸுக்கு 1லேருந்து கொடுக்குறோம். எக்ஸ் வேரியஸ் கூட என்ன கொடுக்கும்போது இது ஒரு ஜாமெட்ரிக் சீரிஸ். ஓகேவா, காமன் ரேஷியோ 2/3 <1 இது கன்வர்ஜென்ட் ஆகும். ஸோ கன்வர்ஜென்ட் லிமிட்டும் நம்ம கண்டுபிடிச்சலாம், a/1/1 - r. ஸோ இப்போ சி வேல்யூ 1/2. ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், எக்ஸ் பி டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். ஓகே, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ பிஎம்எஃப் கேட்டிருக்காங்களா, இப்போ தான் நான் சொன்ன கான்செப்ட் சொல்யூஷன். இப்போ பிஎம்எஃப் கேட்டால் என்ன பண்ணணும்னா, இங்கே டேபிள் காலம் போட்டுட்டு எக்ஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ டேக்ஸ் த வேல்யூ -2 -1 0 1. டேக்ஸ் 5 வேல்யூஸ். ஸோ -1க்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு என்ன பண்ண சொன்னேன், இந்த 0.25 எழுதணும். கரெக்டு தானே. அடுத்து நம்ம இதிலேருந்து சப்ராக்ட் பண்ணணும் 0.35. ரைட்டா, அப்போ இதிலேருந்து சப்ராக்ட் பண்ணணும் 0.3. அது இதிலேருந்து சப்ராக்ட் பண்ணணும் 0.1. இதில் ஆட் பண்ணுங்கள் 0.6, இது 0.4. ஸோ 1 வந்துடுது. டோட்டல் ப்ராபர்ட்டி 1 வந்துருச்சா. சமேஷன் ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் 1 வந்துருச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச பிஎம்எஃப் கரெக்ட். ஓகேங்களா, ரைட். ஓகே, ஸோ அப்போ பிஎம்எஃப் கண்டுபிடிச்சி இப்படி டேரெக்டாக அவங்க கொஸ்டின் கேட்டால் நம்ம இந்த மாதிரி ஆன்சர் பண்ணி இது கேட்கலாம் தானே. எஃப்எக்ஸ் கொடுத்து டேரெக்டாக இந்த மாதிரி டேபிள் காலம் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இங்கேருந்து இங்கே கேட்டாலும் எழுதலை. இப்போ இங்கேருந்து கேட்டால் என்ன பண்ணுவீங்க, ஸோ வழக்கம் போல் -2க்கு முன்னாடி 0 போட்டுக்கோங்க, இந்த 1க்கு அப்புறம் 1 போட்டுக்கணும். இப்போ இங்கே என்ன பண்ணணும், இதை நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. இதை ரெண்டு ஆட் பண்ணி போகணும். குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷனாக ஆட் பண்ணி குமுலேட்டிவாக சேர்த்து எழுதுறது. ஃபஸ்ட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ரெண்டே ஆட் பண்ணி இந்த இடத்துல இது ஃபஸ்ட்டு இந்த 0.25 அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்த இதுக்கு இது ரெண்டே ஆட் பண்ணுங்கள், அடுத்த இதுக்கு இது 3 ஆட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இவ்வளோதான். ரைட், இப்போது எழுதியாச்சு. இப்போ இந்த ப்ராபபிலிட்டிலாம் ஓகே, நான் ஃபஸ்ட்டு பார்ட் பண்ணிட்டேன். இந்த 2 இதெல்லாம் ஈஸி தான், இந்த 2 இதெல்லாம் ஈஸி தான். ஸோ 2 இது 3லாம் இது ஈஸி தான். இப்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னென்னா, இப்போ எனக்கு இந்த ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணாமல் எனக்கு எஃப்எக்ஸ் வழியாக நீங்கள் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா. பிஎம்எஃப் யூஸ் பண்ணக்கூடாது. கான்செப்ட் பிஎம்எஃப் இந்த டேபிளர் காலத்தை யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக எனக்கு எஃப்எக்ஸ்லேருந்து இந்த ப்ராபபிலிட்டிஸ் வேல்யூஸை நீங்கள் எப்படி கொடுக்க போகிறீங்க. சரிங்களா. ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பார்ட் பண்ணுறேன், செகண்ட் பார்ட் பண்ணுறேன் வித்தவுட் யூஸிங் திஸ் பிஎம்எஃப், யூஸிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் பல விஷயங்கள் நமக்கு தெரியணும். ஸோ ஆல்ரெடி நான் லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருப்பேன், டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இருந்தால் என்ன வரும், எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எஃப் ஆஃப் ஏ மைனஸ், அதாவது எஃப் ஆஃப் ஏ மைனஸ் லிமிட் எக்ஸ் டு ஏ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இதான் நான் சொன்ன கொஸ்டின், எனக்கு கேட் எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னு சொன்னேன்ல. சரி, இந்த கொஸ்டின் ரைட்டா. அதாவது டிஸ்கிரீட்டில் கண்டினியூஸாக இருந்தால் 0 ஆயிரும். அப்போ இது இந்த எஃப்ங்கிற, அதாவது எஃப் இது இது என்னென்னா எஃப்போட லெஃப்ட் லிமிட் அட் ஏ. சரியா, எஃப்போட லெஃப்ட் லிமிட் அட் ஏல கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதான் இப்போ எஃப் ஆஃப் என்ன வரும், எஃப் ஆஃப் ஏ. இப்போ நமக்கு இப்போ என்ன வரும்னா இது ஒரு இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு கேட்டால் இது ரைட்டா. அடுத்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் நார் ஈக்குவல் டு பி. இப்படி கேட்டாங்கன்னா நமக்கு தெரியும் எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏன்னு தெரியும். ஸோ எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏன்னு தெரியும். ஆக்சுவலா ரைட்டா. அடுத்தது இன்னொரு ஃபார்முலா என்னென்னா, சப்போஸ் இங்கே இந்த இடத்துல சேர்த்துக்கிறாங்க, இந்த இடத்துல சேர்த்துக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுவோம்னா
எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ என்ன வரும்? ஆக்சுவலாக இதை எப்படி எழுதிக்கலாம், லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருப்பேன், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்ட்டியில் நான் சொல்லியிருப்பேன். ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு பி, இது எப்படி எழுதிக்கலாம்னா ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு பி ப்ளஸ் ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு எழுதிக்குவோம். இப்போ இது என்னன்னா எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் இ, இது ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. கரெக்டா? ஸோ அதை இங்கே எழுதிக்கிறோம். மை ப்ளஸ் ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த ஃபர்ஸ்ட் வேல்யூ. சரிங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி கேட்டால் எழுதிக்கலாம். அதே நேரத்தில் ஏ இந்த மாதிரி கேட்குறேன், எக்ஸ் லெஸ் தென் பி. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா இதே அதே மாதிரி தான் ப்ராபர்ட்டி ஆஃப் நமக்கு தெரிஞ்சது தான் எக்ஸ் லெஸ் தென் பி. நமக்கு வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு பி வேணுமா? அப்போ என்ன பண்ணணும்னா இதை எப்படி எழுதிக்கலாம், ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு பி போட்டுட்டு அந்த பியை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணணும். பி வந்து நம்ம எக்ஸஸாக போட்டிருப்போம், அந்த பியை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணி போடணும். ஸோ அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கிறோம். சரி, அந்த பியை வந்து நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணி போடணும். அப்போ இது என்னென்னா ப்ராபர்ட்டி ஆஃப், இதுக்கு என்னென்னா எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ, அப்போ மைனஸ் ப்ராபர்ட்டி ஆஃப் இந்த எண்டிங் பாயிண்ட், ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி. ஓகேங்களா? அடுத்து என்ன வேறு என்ன சான்ஸ் இருக்குது? ரெண்டுமே இன்க்ளூடு எக்ஸ்க்ளூடு, இங்கே இன்க்ளூட் அங்கே எக்ஸ்க்ளூட், ஏ அங்கே எக்ஸ்க்ளூட். இப்படி கேட்டால் என்ன பண்ணணும்னா அதே தான் ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ, இதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களா? ஸோ நமக்கு என்னென்னா ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ, ஸோ இந்த மாதிரி வேணும். ரைட்டா? அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஏ வந்து இங்கே குறைச்சிருக்கோம், அப்போ ஏ வந்து சேர்க்கணும். ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏவை சேர்க்கணும். எக்ஸ் அடிஷ்னலாக எடுத்துருக்கோம், இங்கே இல்லை. அப்போ வந்து எக்ஸை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, இந்த பியை சப்ராக்ட் பண்ணணும். அப்போ இது வந்து என்னென்னா எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் இ, எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் மைனஸ் ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி. ஓகேங்களா? ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி. சரிங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் இந்த மாதிரி எழுதி பார்த்தே போகலாம். ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதி பார்த்து ஆன்சர் போட்டுக்கலாம். சப்போஸ் இதுவே ஒரு கொஸ்டினாக கேட்டால் இப்படி தான் பண்ணணும். சப்போஸ் ஒரு இதில் ஜென்ரலாக கேட்குறாங்க, எக்ஸ் இஸ் ஏ டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் கொடுத்து இந்த மாதிரி கேட்டு 4 ஆப்ஷன் கொடுத்தா நீங்கள் அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ நம்ம இதை படிச்சு தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதை இந்த மாதிரி படிச்சாகணும். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இப்போ இதே இது வந்து கண்டினியூஸ் கேஸில் எல்லாமே சேமாக வரும். இப்போ வந்து கண்டினியூஸ் கேஸில் என்ன வரும்னா எல்லாமே சேமாக இருக்கும். இதுக்கு பிரச்சனையே வராது.